விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலியிலே இந்த இணையத்தின் வழியாக நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆராதனை டிவி யூடியூப் சேனலிலே இந்த ஆண்டவருடைய கல்வாரி பள்ளியிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்காகவும் அருட்தந்தையர்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபியுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து உருக்கமாக மன்றாடுங்கள். கடவுள் நமக்கு எல்லாவித ஆசிரையும் அருளையும் கொடுப்பவராக இருக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்கு நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக அரவணைத்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், நமக்கு அவர் உரிமை பேச்சை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை படைத்தார் என்பதற்காக ஒருபொழுதும் நம்மை அவர் அடிமையாக வைத்தது கிடையாது. நமக்கு அவர் கொடுத்த முழு சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக நெருப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது. இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை நமக்கு தான் இருக்கிறது. வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? கடவுள் ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடர்களாக, இந்த உலகத்தில், இந்த மண் உலகத்தில் நல்ல மனிதர்களாக, மனிதநேயம் உள்ள மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை, அந்த வழியை, அந்த உண்மையை கடவுள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோமா? இல்லை இந்த பொய்யை, இந்த சாவை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோமா? அதை சிந்தித்து நாம் அப்படியாக பாவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த திருப்பலியில் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம், மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்து நான் மீண்டும் மீண்டுமாக அந்த பாவத்திற்குள் விழாமல் எனக்கு ஆற்றலையும் அறிவையும் கொடுத்து உம்முடைய ஞானத்தை கொடுத்து அதிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடம் இந்த நாளில் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களே, நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டரும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததுமில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி
நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர்வும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க இந்நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகின்றவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் 22, 27 முதல் 28, 33, 34 மற்றும் 37. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கம் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயவனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 6வது ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வை உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீண்ட நெடிய வாசகமாக உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஏன்னா 17 அதிகாரத்திலிருந்து 37 கிட்டத்தட்ட 20 வசனங்கள் மத்தேயு நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ இதில் நம்ம 20ஐயுமே நம்ம விளக்கி பார்க்கணும் அப்படின்னா அது கட்டாயம் முடியாத காரியம். அது நீண்ட நேரத்தை நம்ம எடுக்கும். அதனால ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நம்ம எடுத்து நற்செய்தியின் அடிப்படையில் ஆண்டவருடைய ஒளியில் நாம் என்ன சிந்திக்கலாம்னு நினைக்கிற பொழுது என் மனசுல பட்டது, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது நாம் அன்றாடம் கடந்து போகக்கூடிய ஒரு நம்முடைய கட்டுக்கடங்காத நிலையில் இருக்கிற ஒரு உணர்வு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இமோஷன் அப்படின்னு சொன்னா அது கோபத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு கோபத்தை ஆண்டவர் தானே சொல்றாரு, உன் சகோதரனோட கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு, அவன் அறிவிலியேன்னு சொல்லாத அப்படின்றாரு. ஒருவேளை உனக்கு மனஸ்தாபம் கோபம் இருக்குது அப்படின்னா அதில் போய் நீ நீதிமன்றத்துக்கு போறதுக்கும், அதாவது ஆலயத்திற்கு போய் காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை உனக்குள்ள பேசி சரி பண்ணிக்கோ அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே இந்த கோபம் என்கிற பிரளயம் அது உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த கோபத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தனக்கு ஏற்றார் போல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, வரையறை செய்து கொள்கிறார்கள். ஆனா விவிலியத்தின் அடிப்படையில இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்றதான் இந்த மறையுரையில நாம சிந்திக்க போகிறோம். மனிதன் என்பவன் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவன். மனுஷனுடைய உடம்பு எப்படி நமக்கு கை, காலு, மூக்கு, வாய், தலை அப்படி எல்லாமே இருக்குதோ, உடல் உறுப்புகளால் எப்படி உடலானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல மனிதன் என்பவன் உணர்வுகளால் உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம மனிதன் அப்படின்னே சொல்றோம். விலங்குகளுக்கும் உணர்வு இருக்கிறது. விலங்குகளுடைய உணர்வுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நீங்க கேட்கலாம், ஃபாதர் எமோஷன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். மகிழ்ச்சி, துக்கம், பயம், கோபம், ஆச்சரியம், விரக்தி, இவை எல்லாமே இவதான் அடிப்படையான எமோஷன்ஸ்.
பல நேரங்களில் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் இருப்போம். இப்போ நமக்கும் விலங்குகளுக்கும் இமோஷன்ஸ் இருக்குது, அவர்களுக்கும் உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் போய் சாப்பிடுதாங்க, இன்ஸ்டிங் அப்படின்னு அதை சொல்றாங்க. உணர்வு இருக்கிறதுனாலதான் அவங்க காம உணர்ச்சி கொள்றாங்க, புணர்வு கொள்கிறார்கள். உணர்வு இருக்கிறதுனாலதான் சண்டையெல்லாம் போடுறாங்க. இதுல மனிதனுக்கும் உணர்வு இருக்கிறது, விலங்குகளுக்கும் உணர்வு இருக்கிறது. எந்த விஷயத்துல மனுஷன் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, அறிவியல் அடிப்படையில பார்த்தோம்னா அறிவியல் என்ன சொல்லுகிறது, மனிதனே விலங்குகள்ல இருந்து அவன் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதற்கு 100% ஒரு ஆராய்ச்சிபூர்வமான சான்று அவர்களிடம் இல்லை. இன்றைக்கு வரை அது இல்லை. ஏன்னா போய் 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 கேட்டோம்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கே நிலைத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. அப்போ மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கிற இந்த உணர்வில் மனிதன் அப்பாற்பட்டு சற்று உயர்ந்து நிற்பதனுடைய காரணம், மனிதன் சிந்தித்து உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுடைய உணர்வுகள் அவனால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் சில நேரங்கள்ல ரொம்ப காட்டு முராண்டித்தனமா நம்ம கோபம் கொள்ளுகிற பொழுது நம்ம என்ன சொல்றோம், மிருக மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது காம கொடூரன் அப்படின்னு போடுவாங்கல்ல, மிருகம் அப்படின்னு அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த மனிதனுக்குரிய அந்த தன்மையில் இருந்தவன் மாடுபட்டு தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து முழுவதுமாக கட்டுப்பாடற்ற நிலைக்கு போகிற பொழுது அவன் மிருகமாக மாறுகிறான். அது பிலாசபிலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, மனிதன் என்பவன் ரேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு டு டிஃபைன் ஹியூமன் பீயிங், மனிதனை நீங்கள் எப்படி வரையறை செய்வீர்கள் அப்படின்னா அவன் சிந்திக்கக்கூடிய ஒரு மிருகம், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படியா? அப்ப இப்படி உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற மனிதன் தன்னுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிற பொழுது, அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கும் அவன் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் அது நலன் விளைக்கிறது. அதுவே கட்டுப்பாடற்ற நிலையில் வருகிற பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவனுக்குள்ளும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. விழித்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 2 வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், இமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? உணர்வு ரெண்டுக்குமே தமிழ்ல பார்க்கும்போது எனக்கு சரியா எப்படி சொல்றேன்னு தெரியல. இன்றைக்கு இந்த மறையுரையில நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இமோஷன் அப்படின்னா என்ன, ஃபீலிங்ஸ் அப்படின்னா என்ன? நான் அப்பதான் சொன்னேன், குறிப்பா மனிதனுக்கு இருக்கிறது ஒரு 6 விதமான இமோஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை உணர்வுகள்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி, பயம், துக்கம், ஆச்சரியம், கோபம், விரக்தி, இவையெல்லாம் அடிப்படையான உணர்வுகள். இமோஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இமோஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது அன்கான்சியஸா நமக்குள்ள இருக்கும். ஒரு சாவு வீட்டுக்கு போறோம். இப்ப எங்க வீட்டுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, கடைசி பிள்ளை எங்க வீட்டுல. இப்ப அந்த தலைமுறைகள்லாம் கடந்துருச்சு பாத்தீங்களா? ஊருக்கு போனா முடி அவுத்து போட்டுட்டு அப்படியே ஒப்பாரி வச்சு அழுகிறது. நானே பார்த்துருக்கேன். சாவு வீட்டுக்கெல்லாம் போகும்போது நான் பைக்ல போயிட்டு இருப்பேன். நான் கடந்து போவேன். அந்த சாவுக்கு வர்றவங்க பூரா நான் இருந்த கிராமங்கள்ல சொல்றேன், அவங்க பூரா அந்த வேன்ல வருவாங்க. வேன் எடுத்து எல்லாரும் அந்த சாவுக்கு வருவாங்க. நான் கடந்து போவேன். நான் கடந்து போகும்போது அந்த வேன்ல பாத்தீங்கன்னா பாட்டு சத்தம்லாம் கேட்கும். உள்ள கக்க புக்கான்னு சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வருவாங்க. நம்ம பைக்ல போறதுனால அவங்களுக்கு முன்னாடி அடக்கத்துக்கு போயிடுவோம் இல்லையா? நம்ம அடக்கத்துக்கு போயிட்டு எல்லாம் ரெடியாகி நம்ம நின்றுகிட்டு இருப்போம். நான் எந்த வேன்ல பார்த்தனோ அந்த பாட்டு சத்தத்தோடு ஆட்டி பாடிக்கிட்டு நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு வந்த கூட்டம் டபக்கு நீங்க அந்த முடிய ஒத்து போட்டு கடன்னு அழுகுங்க. இது ஒரு இமோஷன். அது ஒரு துக்கத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு அந்த துக்கம் வரும். ஏன் அப்படின்னா இட்ஸ் அன்கான்சியஸ். என் தங்கச்சிட்ட கேட்பேன், உனக்கெல்லாம் அழுக வருதா? நீங்களாம் 90 கிட்ஸ் அல்லது ஜென்சியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படின்னு கேட்கும் போது தங்கச்சி ஒரு முறை சொன்னிச்சு, அந்த இடத்துக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அழுக வந்துரும்னே அப்படின்னாங்க. இறந்த வீட்டுக்கு போறோம், நம்ம தோல்ல கையை போடுவாங்க, யாருன்னே தெரியாது. குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், தோல்ல கையை போட்டு நறுக்குன்னு ஒரு அமுக்கு, ஒரே அமுக்கு, கோழியை பொத்துன மாதிரி அந்த இடத்துல அமுக்கும் போது அந்த பாடியை சுத்தி உட்கார்ந்துருக்க நேரத்துல தன்னறியாமல் ஒரு அழுக வரும். அது தன்னறியாமல் வருவது அல்ல, மனிதன் தன்னிலையில் துக்கம் என்கிற உணர்வை கட்டமைத்திருக்கிறான். அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால அந்த சூழல் வருகிற பொழுது அன்கான்சியஸா அது வெளிப்படும். அப்போ இமோஷன் அப்படின்றது எப்பவுமே அன்கான்சியஸா இருக்கும். அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இமோஷன் அப்படின்றது ஷார்ட் டைம்ல தான் இருக்கும். மேபி ஒரு 5 செகண்ட், ஒரு சில நேரங்களில் ஒரு நிமிஷம், சில நிமிடங்கள் வரக்கூட போகும். ஆனால் இமோஷன் அப்படின்றது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அப்படி இமோஷன்ஸ் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா டேஞ்சர். கோவப்படலாம், 1 நிமிஷம் படலாம், 2 நிமிஷம் படலாம். பிள்ளைய சேட்டை பண்ணதுக்கு அம்மா பிள்ளை மேல கோவப்படலாம். வாத்தியார் பிள்ளைங்க சேட்டை பண்ணும் போது வாத்தியார் கோவப்படலாம். கனவு மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ கோவப்படலாம். ஆனா அது ஷார்ட் லிவ்டா இருந்துச்சுன்னா அது இமோஷன். அதுவே லாங் ஆயிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும். 3வது
இந்த இமோஷன் அப்படின்றது ஒரு பிசிக்கலா நீங்க உணர முடியும். உங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். கோவப்பட்டீங்கன்னா உடம்பு அப்படியே ஹீட் ஆகும். ஒரு ரொம்ப சந்தோஷமான காட்சியை கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாத ஒரு பூரிப்பு வரும். ஒரு சோகத்தை கண்டுட்டீங்கன்னா பிசிக்கல் ரியாக்ஷன் என்ன? கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். இதெல்லாம் வந்து பிசிக்கல் ரியாக்ஷன் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த இமோஷன்ஸ்ல கட்டாயம் அது இருக்கக்கூடியதா இருக்கும். அதையும் கடந்து இந்த இமோஷன்றது உலகத்துல எங்கே போனாலும் அது ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு எந்த கலாச்சாரத்துல போனாலும் சாவு வீட்டுக்கு போனா ஒரு துக்க செய்தியை கேட்டா அழத்தான் செய்வாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியோட தான் செய்வாங்க. திடீர்னு ஒரு பாம்பு வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், பாம்பு சரக்குன்னு வந்துருச்சு அல்லது பாம்பு படம் எடுத்து நிக்குது அப்படின்னா எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பயப்படத்தான் செய்வான். அந்த பாம்பு சீரிச்சு அப்படின்னா நாகத்தை கண்டால் எல்லோரும் நடுங்கத்தான் செய்வார்கள். ஏன்? இதெல்லாம் இமோஷன்ஸ். இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, ஏன் ஃபாதர் நீங்க சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்க படிக்கிறதுனாலயா அப்படின்னு கேட்க வேணாம். இதெல்லாம் அடிப்படையா நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். சில நேரங்கள்ல இமோஷன்ஸுக்கு சற்று ஏறக்குறைய பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை ஃபீலிங்ஸ். என் ஃபீலிங்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னா, ஃபீலிங்ஸ் என்பது கான்சியஸா நமக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு இமோஷன். ஒரு பெண் பிள்ளை வருதுன்னு எத்தனையோ பெண்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு இளவட்ட பையன், ஒரு இளைஞன் வந்து எத்தனையோ பெண்களை பார்க்கிறான். பார்க்கிற எல்லாரும் மீதுக்கும் அவனுக்கு வந்து காதல் வயப்படுவதில்லை. ஒரு சில பேர் அந்த காதல் வயப்படுறாங்கன்னா கான்சியஸா உள்ளுணர்வு தூண்டி அது கான்சியஸ்ல வெளிவருகிற பொழுது அந்த ஃபீலிங்ஸை அதை வெளிப்படுத்துறாங்க. அப்போ இந்த ஃபீலிங்ஸ்ன்றது கான்சியஸா நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதே நேரத்தில் இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஸ்லோவாக தான் அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே இமோஷனுக்குள்ள அப்படியே போகும். அந்த ஸ்லோவர் வெர்ஷன் ஆஃப் இமோஷன் அப்படின்றதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதையும் கடந்து இந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். எமோஷன் தான் ஷார்ட்டாக வந்துட்டு அப்படியே போயிடும். அந்த ஃபீலிங்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ் ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசப்படும். எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு சில பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அது எனக்கு சந்தோஷமா இருக்குது, இன்னொருத்தருக்கு கோபம் தரக்கூடியதாக கூட இருக்கலாம். இது சப்ஜெக்டிவாக இருக்கும். அப்போ இந்த ஃபீலிங்ஸ்ன்றது ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். இன்னைக்கு ஏசாண்டவர் இந்த கோபத்தை இந்த எமோஷனுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாரா அல்லது ஃபீலிங்ஸ்ல கொண்டு போய் வைக்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஏசாண்டவர் என்ன சொல்றாருன்னா, இமோஷன்ஸுக்குள்ளதான் அந்த கோபத்தை கொண்டு வராரு. ஏன்? அது ஒரு ஷார்ட் டேர்மா இருக்கணும் அப்படின்றதையும், அது இயல்பா உனக்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும், உலகம் பூரா இதுதான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நற்செய்தியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த வகை என்னன்னா, கோபத்தை பத்தி சொல்லப்படுகிறது. இந்த கோபத்துக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லுவோம். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் கோபப்படக்கூடிய, எப்பயுமே இந்த ஹாட் டெம்பர் அப்படியே இருக்கிறது, அப்படியே வெறப்பா இருக்கிறது. சில பேர் பார்க்கும் போதே அப்படி முறப்பா பார்க்கறது, அப்படியே அதே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்க. ஒரு சில பேர் எதுக்குமே கோபப்படாத ஆட்களா இருப்பாங்க. ஆமஞ்சாமி மாதிரி அப்படியே இருப்பாங்க, போட்ட சாணி மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. தேவைக்கு ஏற்றார் போல கோவப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, சரியான விதத்துல கோவப்படக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? சந்தர்ப்பத்தை பார்த்து கோவப்படக்கூடியவர்கள் இருப்பாங்க, சரியான நேரத்துல சரியான விதத்துல கோவப்படக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு நமக்கு மத்தியில தான் இருக்கிறாங்க. இந்த இயல்பாவே நம்ம பேசும்போது பார்ப்போம் இல்லையா? அதாவது ரொம்ப ஓங்கி சத்தமா பேசுனா, ஏன் மிருக மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. நானா எங்க வீட்டிலே கேட்டிருக்கேன், எங்க அம்மா எங்க அப்பா பலமுறை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது ஒரு மிருகம் அப்படின்னா சொல்லுவாங்க. எப்போ? கோவப்படும் போத, வீட்டில் சண்டை போடும் போத அப்படிலாம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கோபத்தை பலவாறு நியாயப்படுத்தக்கூடிய நிலையில கோபம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு இமோஷனா இருக்கிற வரைக்கும், உணர்வாக இருக்கிற வரை, இயல்பாக வெளிப்படுத்துகிற பொழுது அது நல்லதுதான். இப்ப ஏசாண்டவரே கோவப்பட்டிருக்காரு இல்லையா? அப்படின்றத நம்ம மேற்கோள் காரணம் காமிச்சு எல்லா நேரம் நம்ம கோவப்பட முடியாது. அவர் ஒரு இடத்துல கோவப்படுகிறார், 2 இடங்கள்ல கோவப்பட்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, அந்த சூழலில் அந்த ஒரு எமோஷனை வெளிப்படுத்தினா அது சரியா இருக்கும்னு உணர்ந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. என்ன செய்யறாங்க? கோயில எல்லாரும் வியாபாரம் பார்க்கும் போது, என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை ஏன் நீங்கள் வியாபார கூடமாக மாற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்படுறாரு. விவிலியத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அந்த இயேசு கோவப்பட்ட இடம் வந்து கோயிலுக்கு வெளியில, கோயிலுக்கு உள்ள இல்லை, கோயிலுக்கு வெளிப்புற பகுதி. அதுதான் புறவினத்து மக்கள் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய இடம். அந்த புறவினத்து மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இவ்வளவு சத்தமா போட்டுக்கிட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற தலைமை குருக்களோ அந்த ஆலயத்துக்கு பொறுப்புல இருக்கிற யாருமே, எப்பா போங்கப்பா, அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவர்கள் சார்பாக நின்று பேசுவதற்கு அங்க யாருமே இல்லை. புறவினத்தர்கள் ஆலயத்திற்கு வருவதே பெரிய காரியம். அவர்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இந்த புறவினத்தார்கள் வெளியில உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல
கூச்சலும் சத்தமும் இருந்ததுனால தான் இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல கோவப்படுகிறார். அதை நம்ம நியாயமாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறோம். இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களே, தன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறார். சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாகிறார். அறிவிலியே என்று சொல்லுகிறவர் எரி நரகத்திற்கு ஆளாகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி அதெல்லாம் சொல்றாரு, என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்ற சொல்றாரு. இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். கோபம் கொள்வது தவறல்ல, அது கட்டுப்பாடற்ற முறையில் காயப்படுத்தக்கூடிய விதத்தில் சுயநலத்தோடு வெளிப்படுகிற பொழுது அது பாவமாய் மாறுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இயேசு ஆண்டவர் கோவப்பட்டதை நம்ம சொல்றோம். வீட்டில் அம்மா அப்பா சில நேரங்களில் பிள்ளைகள் மீது கோவப்படுகிறார்கள். நல்லெண்ணத்தோடு கோபம் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த சூழலை நாமளும் கடந்து வந்திருப்போம், நாமளும் கோவப்பட்டிருப்போம், நம்ம மேலேயும் சில பேர் கோவப்பட்டிருப்பாங்க நல்ல நேரத்தில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கோபத்தை சரியா தவறா அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும்னா இந்த 3 அளவீட வைங்க. நீங்கள் படுகிற கோபத்தில் சுயநலம் இருந்தால் அது பாவம். நீங்கள் படுகிற கோபம் கட்டுப்பாடற்ற விதத்தில் வெளிப்படுகிறதா, அது பாவம். நீங்கள் படுகிற கோபம் காயப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு எண்ணத்தோடு வெளிப்படுகிறதா, அது நமக்கு பாவமாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சீராக்கின் ஞான நூல் 27வது அதிகாரத்துல 30வது வசனம் என்ன சொல்லுகிறது? வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்கு உரியவை, பாவிகள் இவற்றை பற்றி கொள்கிறார்கள். ஆமா, அப்ப கோபம் என்பது பாவிகளுடைய ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது. எப்போது அந்த கோபம் இயற்கையில் அதனாலதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இமோஷன் அப்படின்றது ஷார்ட் லிவ்டு, ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்க வேண்டும். அந்த கோபத்தை அப்படியே லென்த்தன் பண்ணி போறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த கோபத்தை பற்றி கொள்கிற பொழுது பாவத்தை இறுக பிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சிராக்கின் ஞான நூல்ல 28வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனம் பாருங்களேன். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? பார்த்துக்கோங்க. பாவசிங்கத்தனத்துல போய் பெரும்பாலும் பாவசிங்கத்தனத்துக்கு நான் பார்த்துருக்கிறேன், வர்றவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் கோவப்படுறேன் ஃபாதர் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுடைய சினம் உன் பக்கம் திரும்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் அடுத்தவர் மீது கட்டுப்பாடற்ற விதத்தில், காயப்படுத்தக்கூடிய விதத்தில் சுயநலமாக உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதே அப்படின்றது சீராக்கின் ஞான நூல் 28வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்புறம் பாருங்களேன், சீராக் ஞான நூல்லையே 28 வசனத்தை வாசிங்க. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியையே பெறுவர், ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இப்போ நீ கோபதாபமா நம்ம பேசுறதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா என்னன்னா, கோபம் ஒரு இமோஷனா ஒரு நேர்மறையா இருந்துச்சுன்னா அது கடந்து போயிடும். ஆனால் நீங்கள் எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டுப்பாடற்ற விதத்திலேயோ அல்லது காயப்படுத்தக்கூடிய விதத்திலேயோ சுயநலத்தோட நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த பாவம், அந்த கோபத்தோட முடியாது, அது நீட்சியாக மாறும். கோபம் பழிவாங்கும் உணர்வுக்கு உங்களை இட்டு செல்லும். அப்படி பழிவாங்கும் உணர்வோடு நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடவுளிடமிருந்தும் நமக்கு பழிக்கு பழிதான் கிடைக்கும். அதுல மாற்று கருத்து என்பதே இல்லை. சில நேரங்களில் நானுமே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கிறேன். சில பேர் நம்முடைய மனது நோக்கக்கூடிய விதத்துல பேசியிருப்பாங்க, மனது நோக்கக்கூடிய விதத்தில் நடந்திருப்பாங்க. நான் பெரும்பாலும் எப்படி நினைப்பேன்னா, என்னால் திருப்பி இயல்பா உங்கள்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல, பட் நீங்களா இருங்க, நான் நானா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறேன்னு நினைப்பேன். ஆனா இது சரியான அணுகுமுறை அல்ல. இதுவே இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். இது ஒரு பாதிக்கு பாதின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, எனக்கு அவங்க மேல கோபமா வருது, என்னை அவங்க ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, என்னால திரும்பி அவங்கள கோவப்படுத்தி அவங்கள போய் திட்டி அந்த மாதிரி செய்ய விரும்பல, நான் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றது பாதிக்கு பாதி சரியாகவே ஒழிய இது சரியான தீர்வு அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபத்தை மாத்திரம் நீ எப்படியே டெம்பரா இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது பழி வாங்கக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நீ பழிவாங்குன்ற உணர்வோடு இருந்துக்கிட்டு நீ ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, பழிவாங்கும் உணர்வோடு எப்பேற்பட்ட நல்ல காரியங்களை தான தர்மங்களை செஞ்சாலும் கடவுளிடமிருந்து நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. பழிக்கு பழியைத்தான் அவர் கொடுப்பார் அப்படின்றதை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர், ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். கோபம்தான் உண்மையான கொலைகாரன், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு பின்னாடி கோபம்தான் இருக்கும். கோபம்தான் உண்மையான கொலைகாரன். அதே நேரத்துல மன அமைதியை மட்டுமல்ல,
கோபம் உங்கள் உடல் நலத்தையும் கெடுக்கும் அப்படின்றத பவுலடியாரே சொல்றார். கோபம் தான் உண்மையான கொலைகாரன். நான் வந்து அடுத்தவனை கொலை செய்யல, உன்னை நீனே கொலை செய்யறன்னா கோபம் தான் நம்மளை கொலை செய்யும். அதனால நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற பொழுது கோபத்தை நாம் கையாள கற்றுக்க வேண்டும். கோபத்தை கையாள தெரியணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ முதல்ல பாருங்களேன், ஒரு இறைவார்த்தை வசனம். எபேசியர்கள் திருமுகம் 4வது அதிகாரத்துல 26வது வசனத்துல பவுலடியார் சொல்லுகிறார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்படின்னா பவுலடியார் கோபப்பட வேணாம்னு சொல்லல, கோபப்படுங்க. அந்த கோபம் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லாத விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள். அந்த கோபம் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லாத விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள். எப்ப கோபம் உங்களை பாவத்துக்கு இட்டு செல்லும்? அந்த கோபத்தினுடைய காலம் நீடிக்கிற பொழுது, அந்த கோபத்தினுடைய காலம் நீடிக்கிற பொழுது, அந்த கோபத்தினுடைய அந்த தன்மை நீடிக்கிற பொழுது நமக்கு வந்து அது பாவமாய் மாறுகிறது. சினமுற்றாலும் கோபப்படுங்க, ஆனால் அதை நீடிக்க வச்சு நீங்க பாவம் செய்து விடாதீர்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சைக்காலஜியில் நமக்கு ஒரு கோபம்ன்றது ஒரு சில நிமிஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பவுலடியார் அதில் கொஞ்சம் நமக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு. அன்னைக்கு பூரா கோபமாக இருந்தாலும் சரி, தூங்கும் போது நிம்மதியாக தூங்க போயிரு. அதனால சொல்கிறாரு, பொழுது சாய்வதற்குள் உன் சினம் தனியட்டும். கோபமும் ஒரு வெறுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. சரியா மக்களே? அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் இரவு தூங்குகிற வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, இரவு தூங்குகிற பொழுது மனச்சிக்கலும், காலையில் எழுகிற பொழுது மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கிறவன் தான் பெரிய புண்ணியவான், அவன் தான் பெரிய சந்தோஷக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இரவு மாலை உறங்க செல்லுகிற பொழுது மனச்சிக்கலும், காலை எழுகிற பொழுது மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவன்தான் பாக்கியவான், அவன்தான் சந்தோஷக்காரன். அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல நேரங்கள்ல கோபப்படக்கூடிய சூழல் வரும். கோபப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுத்தித்தான் இருக்கிறாங்க. நான் எப்படி அதை கையாளுகிறேன் அப்படின்றத பொறுத்து தான் நான் கிறிஸ்துவின் மகன், கிறிஸ்துவின் மகள் என்பதை நாம் இந்த உலகத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு சின்ன கதை பாருங்களேன். ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரு பேருந்துல பயணமாகி போய் கொண்டிருக்கிறாங்க. பயங்கர கூட்ட நெரிசலா இருக்கு பேருந்துக்குள்ள. பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு, சின்ன பிள்ளை ஒரு 10 வயசு பையன், அவனை கையில பிடிச்சிக்கிட்டு அப்பா பஸ்ஸுக்குள்ள கூட்டமா நெருக்கி பிடிச்சி உள்ள போறாரு. தெரியாதனமா கண்டக்டர் காலை மிதிச்சு விட்டாப்புல. கண்டக்டர் காலை மிதிச்ச உடனே இந்த அப்பாவுக்கு உடனடியாக தெரிஞ்சிருச்சு, நம்ம யாரையும் மிதிச்சிட்டோம் அப்படின்னோடனே கண்டக்டர் முகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு இவரை தான் நம்ம மிதிச்சிட்டோம் அந்த கூட்டத்துக்குள்ளன்னு சொல்லி, ஐயா மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் மிதிச்சிட்டேன், என் பிள்ளைய கையில் பிடிச்சிருந்தேன், அவனை பிடிக்கிற கவனத்தில் நான் காலை தெரியாமல் உங்கள் மேலே வச்சு மிதிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்கயான்னு கேட்குறாரு. அவருக்கு கட்டுக்கடங்காத கோவம் கண்டக்டருக்கு. ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல் இருந்தனால எப்படி என் காலை மிதிக்க போச்சு, உன் பிள்ளையை தூட்டு வரையா, அடுத்த பஸ்ஸில் வர வேண்டியதான், உனக்கு பஸ்ஸா இல்லை, உனக்கு வந்து ஏரிச்சா இருக்கு, நானா கிடச்சேன் நான் போட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு அப்படியே டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் கத்திக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த டெம்பர் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கிறார் கடைசி வரை. இந்த அப்பாவும் பிள்ளையும் இவங்க ஸ்டேஷன் வந்தோடனே இவங்க இறங்கி போயிட்டாங்க. இவங்க பஸ்ஸில் இறங்கியாச்சு. அப்போ பையன் கேட்டானா, அப்பா உங்களை அவர் அந்த திட்டுறாரு, நீங்கள் ஏன்ப்பா திருப்பி திட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்பா கேட்டாரா, நான் மிதிச்சது தப்பு, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய விதத்துல ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் என்னுடைய தவறை உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நான் அவரை என்னை திட்டினவரை திருப்பி திட்டுறதுனால அப்பாவுக்கு என்ன திருப்பி கிடைச்சிட போகுது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பையன் சிந்திக்கிறான், ஆமல்ல, நான் அவரை மிதிச்சேன், நான் தப்புன்னு தெரிஞ்சு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்கறது என்னுடைய மனிதத்தன்மையை காமிக்கிறது. அவர் மன்னிச்சிருந்தானே அவர் மாமனிதன் ஆயிருப்பாரு. ஆனால் அவன் திருப்பி திட்டுறாரு. அப்படி திருப்பி திட்டுறவரை நான் திருப்பி திட்டினா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 2வது, நீ என் கூட இருக்கிறப்பா, நமக்கு எதிராக ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம திருப்பி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு படிப்பினையை என் பிள்ளைக்கு கற்றுத்தர்றதுக்கு கடவுள் எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதோட இன்னொரு சொன்னாரு, மவனே அவர் என்னை திட்டினது எனக்கு கொஞ்ச நேரம் வலிச்சிச்சு அந்த இடத்துல, 4 பேருக்கு முன்னாடி நம்மளை மரியாதை இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு. ஆனால் அந்த கோபம், அவர் திட்டினது எனக்கு கோபமா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, நான் வண்டியை விட்டு இறங்கும் போது எல்லாம் மறந்துருச்சு. ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, அதே கோபத்தோட போறார். நான் அவருடைய காலை மிதிச்சு அவரை காலில் தான் வலியை உருவாக்குனேன். ஆனால் அவர் இன்னைக்கு பூரா கோவப்பட்டு தன்னை முழுவதுமாக வருத்தி கொள்ளக்கூடிய முட்டாளாய் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னதா இந்த சின்ன கதை இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, பல நேரங்கள்ல நாமளும் இந்த கண்டக்டர் போலலாம் இருந்திருக்கிறோம். சில நேரங்களில் நாம இந்த அப்பாவை போலவும் இருந்திருப்போம். அப்பாவை போல இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த கண்டக்டர் போல, நடத்துனரை போல இருக்கிற பொழுது ஆண்டவர் கொஞ்சம் நமக்கு ஒரு புத்துமதி சொல்லி இன்னும் நம்ம திருந்தனும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சீராக்கின் ஞான நூல் 30வது அதிகாரத்துல 24வது வசனத்தை பாருங்களேன். பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். அதான் சொன்னேன், கோபம் மனதோடும் தொடர்புடையது,
உடலோடும் தொடர்புடையது. பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும், கவலைக்குரிய காலத்திற்கு முன்பே முதுமை வந்துவிடும். நீங்க நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு இளமையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோவப்படாதீங்க. பொறாமை ஒரு பக்கம் இருக்கிறது. முதல்ல சீராக் சொல்வது கோவப்படக்கூடாது யார்கிட்டையும். கோபத்தை படுகிற பொழுது நான் ஏற்கனவே அந்த 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 3 அளவீடுக்குள்ள நீங்க வந்துடாம பார்க்கணும். நீங்க எப்போ வேணாலும் கோவப்படலாம், ஆனால் உங்க கோபத்துல ஒரு ஒரு சுயநிலை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் கோபத்துல ஒரு கட்டுக்கடங்காத நிலை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்க கோபத்துல காயப்படுத்த குணம் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்றதுதான், உன்னுடைய வாழ்நாள் குறைந்து போய்விடும். ஏன் அப்படின்னா, நம்ம கோவப்படுகிற பொழுது நம்முடைய உடலுக்குள் ஏற்படுகிற உடற்சிதைவு மாற்றங்கள், நம்முடைய ஜீன்ஸ், நம்முடைய குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல்ல நரம்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இயலாத்தன்மைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் உன் வாழ்நாளை அது குறைக்கும் என்று சொல்லுகிறது. 2வது, நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற நல்லவங்க கூட, நம்ம மீது பாசமா இருக்கிற கூட நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. உறவுகள் அப்பாற்பட்டு போகிற பொழுது, உறவுகள் நம்மிடமிருந்து ஒரு அடி தள்ளி நிற்கிற பொழுது நம்மை அறியாத நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அதுவே நம்முடைய வாழ்நாளை அது குறைத்து விடும். அதனால கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிபி, ப்ரெஷரு. என்னுடைய வகுப்பு தோழர்கள், எனக்கே வயசு இன்னைக்கு 38 வயசு 39 வயசு ஆகுது. என் வயசுல இருக்கிற நண்பர்கள், ஏன் என்னை விட இளமையா இருக்கக்கூடிய குருக்களுக்கெல்லாம் இன்னைக்கு கேட்கிற பொழுது எனக்கு ப்ரெஷர்னே, எனக்கு சுகர்னே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோபமும் பொறாமையுமா கூட இருக்கலாம். அதனால நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? கோபத்தை குறைங்க. இளமையோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க போய் என்ன சாப்பிட தேவையில்லை, தங்க பஸ்பம் சாப்பிட தேவையில்லை, நீங்க டெய்லி யோகா பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த யோகாவை எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய உணர்வுகளை சீர்படுத்துவதற்காகத்தான், நம்முடைய இமோஷன்ஸை ஒரு சீர்நிலையில் வைத்திருக்கிறதுக்காகத்தான் இந்த யோகா செய்யறது, மெடிடேஷன் பண்றது, தியானத்துக்கு போறது, இதெல்லாம் நம்ம செய்யறோம். அதை பைபிள் விளக்கமா சொல்லுகிறது, நேரடியா சொல்லுகிறது. உன்னுடைய கோபம் உன்னுடைய வாழ்நாளை குறைக்கும், உன்னுடைய கோபம் உன்னுடைய முதுமையை சீக்கிரமே உனக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2வது, கோபம் நம்முடைய ஆற்றலை வீணடிக்கும். மனிதன் என்பவன் ஆற்றலினுடைய தேக்கமாக இருக்கிறான். நமக்குள்ள நிறைய சக்தி இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி இருக்கிறது, இறைமையின் ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது, இந்த யூனிவர்ஸோட, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஆற்றலை எந்த ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். சரியாக பயன்படுத்துகிறவர்கள் இறை மனிதர்களாக நமக்கு மாறுகிறார்கள். கோபம் நம்முடைய அந்த ஆற்றலை விரயம் செய்யக்கூடிய ஒன்றாய் மாறும். ஆங்கிலத்தில் சொல்ல போனா த டேஞ்சரஸ் எனர்ஜி லீக்கேஜ் கோபம் தான். கோபப்படும்போது நம்மளிடமிருந்து வேகமா எனர்ஜி நமக்கு வெளியில போயிடும். பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்னதா ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்களேன். வாட்டர் கேன் மூடிய மேலே திறந்துட்டு அப்படி ஊத்துனோம்னா அது குடிக்கிற மாதிரி தண்ணி நம்ம வாய்க்குள்ள அப்படி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு எனர்ஜி வெளியில போற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே நேரத்துல கீழே டப்புன்னு பாட்டில் உடச்சி விட்டோம்னா பக்கத்துல பொசுக்குன்னு தண்ணி கீழே போயிடும் இல்லையா? அதுதான் எனர்ஜி லீக்கேஜ். சுத்தமா வேஸ்டா போயிடும். எப்போது கட்டுக்கடங்காத கோபத்தை நாம் தேக்கி வைத்து அதை வெளியிடுகிற பொழுது அந்த எனர்ஜி லீக்கேஜ், இந்த பிரபஞ்சம் நமக்கு தருகிற ஆற்றல், நம்முடைய இறைவன் நமக்கு தருகிற ஆற்றல், ஜெபத்தின் வல்லமையில் நாம் பெறுகிற ஆற்றல் எல்லாம் விரயமாய் போய்விடும் அப்படின்றத சொல்லுகிறது. 3வது, இந்த கோபத்திலிருந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, கோபத்திற்கு மாற்று கனிவு தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. எபேசியருக்கு திருமுகம் 4வது அதிகாரத்துல 31 to 32 வரை இருக்கிற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். எதற்காக? ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். அப்போ இந்த கோபத்துக்கு மாற்றாக பவுலடியார் நமக்கு சொல்வது கனிவும் பரிவும் தான். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோபத்திற்கு, சீற்றத்திற்கு மாற்றாக பவுலடியார் நமக்கு தரக்கூடியது கனிவும் பரிவும் தான். அன்புரை பிள்ளைகளை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மிக நீண்ட நெடியது. பிற்பகுதிகளும் முற்பகுதியில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதை எல்லாத்தையும் என்னால் விளக்கி சொல்வதற்கான நேர காலம் இல்லை. இன்றைக்கு யூடியூப்ல நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய மறையுரைகள் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பங்குக்கு போகும்போது உங்க பங்குசாமியார் ஒரு ஆங்கிள் இன்றைக்கு இந்த நற்செய்தி உங்களுக்கு விளக்கி சொல்வார். ஆனால் எனக்கு இன்றைக்கு நான் தியானிக்க பொழுது, ஏன் இந்த கோபத்தை மையப்படுத்தி இந்த உணர்வுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நம்முடைய மக்களுக்கு பகிர்ந்து கொண்டால், அது ஆண்டுடைய சிந்தனையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு காரியம் இறுதியாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
கோபம் கொள்வதில் தவறல்ல. அந்த கோபம் உணர்வாக வெளிப்படுகிற பொழுது நல்லது. அதுவே ஃபீலிங்காக வெளிவருகிற பொழுது, அது காலங்கள் நீடிக்கிற பொழுது, அது கட்டுப்படுத்தாத நிலையில் போகிற பொழுது, காயப்படுத்தக்கூடிய உணர்வோடு வெளிப்படுகிற பொழுது, சுயநலத்தோடு நாம் வெளிப்படுத்துகிற பொழுது அது பாவமாய் மாறுகிறது. கோபம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை சரியான விதத்தில் வெளிப்படுத்துகிற பொழுது தனக்கும் தன்னை சார்ந்திருக்கிற, எனக்கும் என்னை சார்ந்திருக்கிற, உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் நன்மை பயக்கும் நல்லுணர்வாய் கோபத்தை பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளம் எல்லாம் அள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளம் எல்லாம் அள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டு தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிச்சேரலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக அமைப்பு குழந்தைத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மேம்பட்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருளும் திறத்தமை திருப்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் பெருவிளக்கத்தின் மனதிற்கும் உடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவன் வாழும் சீயோன் நகரமே,
யாவே தங்கிய சீனாய் சிகரமே, இறைவன் வாழும் சீயோன் நகரமே. யாவே தங்கிய சீனாய் சிகரமே, அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாழ்ச்சியினால் ஆழும் ஜெபமாழையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம், அருளாள் அருளாள் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம், இக்காலம் மோதுவோம் புகழ்ந்து பாடுவோம். ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கோருவோம், மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.